இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்னோடய ஹஸ்பண்ட் நான் கடைக்கு அனுப்பியிருந்தேன். ஸோ அவங்க என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இந்த ஹோட்டல் கடையில், அப்போ இந்த காய் கடையில் இந்த மாதிரி இந்த நாட் போட்டு தராங்க பார்த்திங்களா, இதுதான் செம்ம டென்ஷன். இந்த இவ்வளோ பெரிய கவரை எடுத்து வைக்கணும்னு நினைக்கலாம், ஆனால் இவங்க போடுற நாட்டை கட்டுறதுக்குள்ளே கட் பண்ணிட்டு போயிடணும்னு நினைப்போம். அந்த அளவுக்கு ஒரு நாட் போட்டு தருவாங்க. வாங்க ட்ரை பண்ணலாம். இப்படி இழுத்தா அப்படி போகும், அப்படி இழுத்தா இப்படி போகும். எதுக்கு தான் இந்த நாட்டை போடுறாங்கன்னே புரியாது. ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பார்ப்போமா? தக்காளி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அடுத்து கருவேப்பிலை, அப்புறமா கொத்தமல்லி, எல்லாத்துலேயும் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இது அந்த கடையிலே விற்கும் இந்த மோர் மிளகா. ஸோ அது வெஜிடேபிள் கடையிலே விற்கும். அது 2 வாங்கிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பர்பிள் கலர் கத்திரிக்காய் இருக்குது. இந்த கத்திரிக்காய் எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா, இருக்கிறதே ஒரு 4 பேர். அதுலேயும் 2 பேர் சின்ன குழந்தைங்க. அவங்க கத்திரிக்காயே சாப்பிட மாட்டாங்க. மற்ற இருக்கிறது நானும் அவரும். எங்களுக்கு இவரும் கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் வேஸ்ட்டாக இவ்வளோ கத்திரிக்காவை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதில் கத்திரிக்காவை நான் மட்டும் சாப்பிட்ணும். இவ்வளோ கத்திரிக்காவை என்ன டிஷ்ஷு செஞ்சு கொடுத்தாலும் நான் தான் சாப்பிட்ணும். அப்போ இது வேஸ்ட்டாக. நெக்ஸ்ட்டு இஞ்சி அடுத்து நல்லா லாங் சைஸில் இருக்குது பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் வச்சு நான் ஒரு ரெசிபி பண்ணி போடுறேன், கண்டிப்பாக என்னோடய சேனலில் பாருங்கள். இப்போ இவ்வளோ பச்சை மிளகாய் இருக்குது. அடுத்து என்னென்னா பீன்ஸ் எடுத்து வச்சிடலாம். பீன்ஸ் நல்லா, கேரட் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஸோ எல்லா காயுமே ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கத்திரிக்காய் தான் கொஞ்சம் டேமேஜாக இருக்கா மாதிரி இருக்குது, பட் ஓகே தான். அடுத்து கேரட்டு நம்ம எது நிறைய சாப்பிட்றோமோ அதை வாங்கிட்டு வர மாட்டாங்க. கேரட் இருந்தால் கேரட் ஜூஸ் போடலாம், பசங்களுக்கு கேரட் ரைஸ் செஞ்சு கொடுக்கலாம், அல்வா செஞ்சு கொடுக்கலாம். அதெல்லாம் நிறைய வாங்கிட்டு வராது. சரி, ஓகே, வாங்கிட்டு வந்திருக்காங்க, நம்ம குறை சொல்லக்கூடாது இல்லை. அடுத்து பர்பிள் கலர் அவரைக்காய். இந்த கலர் அவரைக்காய் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ பர்பிள் கலர் அவரைக்காய் கொஞ்சம், அதுக்கடுத்து க்ரீன் கலர் அவரைக்காய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் இந்த மாதிரி அவரைக்காவை விட ரொம்ப சின்ன சைஸ் அவரைக்காய் கிடைக்கும். அந்த அவரைக்காய் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் அது வாங்கினேன்னா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அப்புறம் ஒரே ஒரு சவ். தட்ஸ் ஓகே. இது ஒன்று தான் நான் வாங்குவேன் எப்பயுமே. அதே மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க. சவ் ஒன்று வாங்கினா ஓகேங்க. இந்த பீட்ரூட்டு, இவ்வளோ பெரிய பீட்ரூட்டு ஒன்றே ஒன்று வாங்கினா எப்படி?
சரி ஓகே. இது ஒரு பீட்ரூட் நல்லா பெரிய சைஸாக பார்த்து இது ஒன்றே நிற்கும் போல் 1/2 கிலோவா. ஓகே இது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து உருளைக்கிழங்கும் வெங்காயமும் தான் இருக்குது, வேறு எந்த காயும் இல்லை. சரி இந்த காயை வச்சு ஒரு வாரம் 2 வாரம் ஓட்டிடலாம். இப்போது இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கிறது இவ்வளோ தான். பட் இது வந்து எத்தனை நாளைக்கு இருக்குது, திருப்பி வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதுக்கு அடுத்த வீடியோவில் இந்த காயெல்லாம் நம்ம எப்படி தனித்தனியாக எடுத்து வைக்கணும், இது எப்படி வந்து நம்ம எடுத்து எப்படி வந்து கரெக்டாக எடுத்து வச்சோன்னா எவ்வளோ சீக்கிரமாக இது வந்து கெட்டு போகாது அப்படின்றது தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போட போகிறேன். பாய் பாய்.